ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம இதே ஒயிட் போர்டு முன்னாடி இருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். பேக் டு ஒயிட் போர்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டுட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்படிங்கிறத தாண்டி நிறைய இந்த மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் சொல்லி கொடுப்பேன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல என்னென்ன நடக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நம்ம எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுக்கலாம் என்னங்கிறது எல்லாமே தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்புறம் நம்மளோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஒரு மந்திர வார்த்தை மாதிரி நம்மளோட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல. அதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அது வந்துட்டு நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதாவது ரேஷியோ 1:3ன்னு சொல்றோம்ல, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அது யூஸ் பண்றது மூலமா நம்ம எவ்வளோ கேபிட்டல் இருந்தாச்சுன்னா எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கலாம், இதை நம்பி நான் பண்ணலாமா, எனக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குமா, அல்லது நான் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் சூட் ஆகுமா சூட் ஆகாது அப்படிங்கிற எல்லா டவுட்ஸுக்கும் நான் கம்ப்ளீட்டாக இதில் கிளியர் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரேஷியோ நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 1:3 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா 1:3. இந்த 1:3னா என்ன, இந்த 1:3ல என்ன அப்படி மந்திரம் இருக்கு, இந்த 1:3 யூஸ் பண்ணால் நம்மளால எப்படி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பியூர் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுல இந்த 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ். இந்த 3னா என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா டார்கெட். ஓகேவா? சொல்ல போன இது என்ன சொல்லுவோம், இது வந்து ரிஸ்க், இது ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது 1 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படிங்கிறது 3. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம எந்த ஒரு ட்ரேட் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. டார்கெட்னா என்னன்னு தெரியும், ஒரு ட்ரேடுக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ப்ராஃபிட் புக் பண்றோம் அப்படிங்கிறது தான் டார்கெட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 1:3 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நான் ஒரு சாம்பிளா சின்னதாக ஒரு சம் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுல வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல என்னோட அக்கௌண்ட், என்னோட ரியல் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு $9 வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகே, என்னோட ரியல் அக்கௌண்ட்ல ஒரு $9 தான் இருக்கு. ஸோ இந்த $9 யூஸ் பண்ணி நான் எப்படி ட்ரேட்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த $9 நான் 3 ட்ரேடா பிரிக்கிறேன். ஓகேவா? 3 ட்ரேடா பிரிச்சிருக்கேன். இந்த ட்ரேடுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது $3 கொடுக்குறேன். டார்கெட் அப்படிங்கிறது, ஸோ ஸ்டாப் லாஸ் 1னா டார்கெட் எத்தனை 3 மடங்கு. இப்போ இங்கே 1 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே 3 அப்படிங்கிற மாதிரி, இங்கே 2 கொடுத்தீங்கன்னா இங்கே 6 அந்த மாதிரி. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3 கொடுத்துருக்கனால இங்கே டார்கெட் வந்துட்டு 9 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ட்ரேடுக்கும் சேம் அதே போல எஸ்எல் அப்படிங்கிறது $3 கொடுக்குறேன். டிபி அப்படிங்கிறது $9 கொடுக்குறேன். சேம் அடுத்த ட்ரேடுக்கும் அதே போல எஸ்எல் அப்படிங்கிறது $3 கொடுக்குறேன். டிபி அப்படிங்கிறது $9 கொடுக்குறேன். ஸோ 1:3. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா ஒரு $9 இருக்கிறத நம்ம 3 ட்ரேடா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நம்ம $3 தான் எஸ்எல் கொடுக்குறோம், அதுக்கு மேல நம்ம கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம எடுக்கிறோம், ஒரு பை ட்ரேட் நம்ம எடுக்கிறோம். இந்த ட்ரேட்ல நம்மளோட எஸ்எல் ஹண்ட் ஆயிருது. நம்ம எடுத்த ட்ரேட் வந்துட்டு எஸ்எல் ஹண்ட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல $9 இருக்கும், அதுல $3 போயிடும். போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 9 - 3 $6 நம்ம கிட்ட இருக்கும். ஓகே, $6 வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கும். இங்க வந்துட்டு எஸ்எல் ஹண்ட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ட்ரேட், ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல எஸ்எல் ஹண்ட் ஆயிருச்சு, $6 இதுதான் எங்க அக்கௌண்ட்ல இருக்கு. அடுத்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா சேம் அதே போல எஸ்எல் அப்படிங்கிறது நான் $3 கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, எஸ்எல் ஹண்ட் ஆயிருச்சு. அந்த ட்ரேடும் எனக்கு தப்பா போயிருச்சு. ஸோ இங்க என்னாச்சு, $6 இருந்துச்சு. 6 - 3 என்கிட்ட எவ்வளவு இருக்கு, $3 தான் என்னோட அக்கௌண்ட்ல இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்எல் அப்படிங்கிறது ஹண்ட் ஆயிடுச்சு. மூணாவது ஒரு ட்ரேட் நான் எடுக்கிறேன். மூணாவது ட்ரேட் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பை ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இந்த மூணாவது ட்ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகுது. அதை 3 ட்ரேடா பிரிச்சிருக்கேன். எனக்கு மூணாவது ட்ரேட்ல பாத்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆகுது. இது மூணாவது ட்ரேடா இருக்கலாம், அல்லது ஃபர்ஸ்ட் ட்ரேட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு இந்த 2 ட்ரேடும் எஸ்எல் ஹண்ட் ஆகலாம், அல்லது இந்த ட்ரேட் எடுத்துட்டு, அதாவது 3ல ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு பாசிபிள் ட்ரேடா இருக்கணும். இந்த 3மே எனக்கு பாசிபிள் ட்ரேட் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
ஓகேவா? ஸோ இந்த 3 இதையும் நான் சொல்றேன், என்னோட ஃபாலோவர்ஸ் என்ன யூஸ் பண்ணி பண்றவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குற அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக அந்த 3 ட்ரேடுக்கும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 ட்ரேடாவது பாசிபிள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பை ட்ரேட் எடுக்கிறேன். இங்க என்ன ஆச்சு, டார்கெட் கரெக்டா வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ டார்கெட் கிடைச்சுன்னா எனக்கு எவ்வளவு டாலர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $9. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட் எவ்வளவு இருந்துச்சு, $3. ஸோ $3 பிளஸ் என்னோட டார்கெட் $9. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் இப்போ எவ்வளவு வந்துருச்சு, $12 வந்துருச்சு. ஓகேவா? என் அக்கௌண்ட் முதல்ல எவ்வளவு இருந்துச்சு, $9. இப்போ என் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னா $12 வந்துருச்சு. டிபி ஹிட். ஓகேவா? ஸோ $9 இருந்த இடத்துல நீங்க 2 ட்ரேட் ஃபெயில் ஆகிட்டு ஒரு ட்ரேட் நீங்க பாஸ் ஆனாலுமே உங்க அக்கௌண்ட் எங்க தான் இருக்கும், ப்ராஃபிட் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகேவா? $12 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல $4 ப்ராஃபிட்ல இருப்பீங்க. சாரி, 10, 11, 12, $3 அப்படிங்கிறது ப்ராஃபிட்ல இருக்கும். ஓகே, நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் எஃபோர்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ட்ரேடுக்குமே உங்களோட ஃபுல் எஃபோர்ட்ஸ் கொடுத்துருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்துட்டு உங்களோட ஃபுல் எஃபோர்ட் கொடுப்பீங்க. ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து நிறைய ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பீங்க, ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, ஹைலோ கன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிருப்பீங்க, எடுத்திருப்பீங்க. எஸ்எல் ஹண்ட் ஆயிரும். உடனே உங்களுக்கு மைண்ட் செட் என்ன போயிடும், ஐயோ எஸ்எல் ஹண்ட் ஆயிருச்சு, அப்ப அடுத்த ட்ரேட்ல நம்ம மாத்திரும் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைப்பீங்க. அல்லது நீங்க போட்ட அந்த எஃபோர்ட்டை அந்த ட்ரேடுக்கு போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ட்ரேடுக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம் எஃபோர்ட்டை வந்துட்டு இந்த 2 ட்ரேடுக்கும் போடணும். போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 ட்ரேட்ல ஒரு ட்ரேட் ஹிட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், என்னோட சிக்னல் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு டார்கெட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த மாதிரி டார்கெட் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு என்னோட டார்கெட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். எப்படின்னா 100 பிப்ஸ் 200 பிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா நான் வீக்லி 500 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த வீக் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா $500 அப்படிங்கிறத நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே போட்ட ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 200 பிப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு டார்கெட் கிடைச்சிருந்துச்சு. 2 சம்திங் 300 கிட்ட கிடைச்சிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நேற்று போட்ட ட்ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா 250 கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 500 கிட்ட நம்ம நெருங்கிட்டோம் சிக்னல் குரூப் மூலமா. ஸோ நான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே என்னோட ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, என்னோட பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் ட்ரேட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க அந்த 3 ட்ரேடையுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு 3 ட்ரேட் கொடுக்குறேன், நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அந்த 3 ட்ரேட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 100 பிப்ஸ் டார்கெட் வச்சு தான் கொடுப்பேன். 200 பிப்ஸ் டார்கெட் கொடுத்துருப்பேன். பட் அதில் 100 பிப்ஸ் அப்படிங்கிறது தான் TP1 அப்படின்னு சொல்லுவோம். அது டச் ஆனோடனே என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒன்று அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும், அல்லது எஸ்எல்ஐ சேஞ்ச் பண்ணி வச்சிடணும் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொடுக்குற ட்ரேட்ஸை மட்டும் எடுத்தாலே நீங்க என்ன பண்ணிடலாம், ப்ராஃபிட்ல நிற்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு நம்மளோட இங்கே கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, அப்புறம் நம்ம ட்ரேடிங் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 30 டேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 30 டேஸ்ல வந்துட்டு 30 டேஸை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், லீவ் எல்லாம் போக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒர்க்கிங் டேஸ் ஆட்டு ஒரு 22 டேஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? 22 டேஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த 22 டேஸை நான் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1000 பிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதாவது 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு டார்கெட். 1 மந்த்துக்கு 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் வச்சிருக்கேன். பட் நம்ம அதை விட அதிகமாக தான் அச்சீவ் பண்றோம். பட் இது வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மாதிரி. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 1000 பிப்ஸ் அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 1000 பிப்ஸ்ன்னு சொல்றப்ப நமக்கு வந்துட்டு எவ்வளவு வரும்னா 0.01 லாட் சைஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 பிப்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா $100 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா $100 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்க வந்துட்டு 0.02 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா $200 கிடைக்கும். 0.03 யூஸ் பண்ணீங்கன்னா $300 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 0.1 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா $1000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்துட்டு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 1000 பிப்ஸை நான் என்னவா பண்ணுவேன், எனக்கு டார்கெட் வந்து ஒரு மந்த்துக்கே 1000 பிப்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 1000 பிப்ஸுக்கு எனக்கு வந்து 0.01 லாட் சைஸ் போட்டால் எனக்கு $100 அப்படிங்கிறது ப்ராஃபிட் கிடைச்சிரும். இந்த 1000 பிப்ஸுக்கு 0.01 லாட் சைஸ் போடுறதுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $30 அப்படிங்கிறது எனஃப். ஓகேவா? ஜஸ்ட் $30 $30 மட்டுமே எனக்கு எனஃப் ஒரு மந்த்துக்கு வந்துட்டு நீங்க $100 அச்சீவ் பண்றது. எப்படி ப்ரோ சொல்றீங்க, இவ்வளவு சாத்தியமா நீங்க சொல்வீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு நான் யூஸ் பண்றது அந்த $30 3 ட்ரேடா நான் பிரிச்சிருவேன்.
ஓகேவா. ஸோ 3 ட்ரேட் இந்த மாதிரி பிரிச்சுக்குவேன். எனக்கு ஒரு ட்ரேட் எனக்கு ஹிட் ஆனா கூட என்னோட டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் 100 பிப்ஸ் அப்படிங்கிற டார்கெட் கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு ட்ரேட் எனக்கு ஹிட் ஆனா கூட எனக்கு ஆல்மோஸ்ட் என்னோட லாஸ் ஆனாலும் அதை ரெக்கவர் பண்றதுக்கான மெத்தட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 1000 பிப்ஸை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 பிப்ஸ். ஸோ இது வந்துட்டு எனக்கு 10 ட்ரேட் தான். ஓகேவா. ஒரு ட்ரேடுக்கு 100 பிப்ஸ். எப்படி ப்ரோ 100 பிப்ஸ் எல்லா ட்ரேட்லையும் கேப்சர் பண்றீங்க, அப்படி கேப்சர் பண்ண முடியுமா, இல்லைன்னா நீங்க சும்மா சொல்றீங்களா, ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னோட குரூப்போட ஒரு ஃபுல் வீடியோ நான் எடுத்து போடுறேன். அகைன் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் எடுத்து போட்டது பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட டார்கெட் எல்லாமே 100 பிப்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நான் எதுக்காக பண்றேன் அப்படின்னா, நான் மெயினாக ரிவர்சல் ஏரியாவுக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல உள்ள லோ அண்ட் ஹை கன்ஃபர்மேஷனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக எனக்கு 100 பிப்ஸ் அப்படிங்கிறத நான் டார்கெட் வச்சிருப்பேன். ஓகேவா. ஸோ இந்த வீக்லேயே நான் சொன்ன மாதிரி ரெண்டு ட்ரேட் தான் கொடுத்திருந்தேன். 2 ட்ரேட்லயுமே 500 பிப்ஸ்க்கு மேல நமக்கு வந்து கேப்சர் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல 10 ட்ரேட்ஸ் நான் பிரிச்சேன் அப்படின்னா எனக்கு 22 டேஸ்ல வந்துட்டு எனக்கு மொத்தமே 10 ட்ரேட் கிடைச்சா போதும். ஓகேவா. ஒரு மந்த்ல வந்துட்டு 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ்ல 22 டேஸ் நான் ஒர்க்கிங் டேஸா எடுத்திருக்கேன். அந்த 22 டேஸ்ல எனக்கு 10 டே வந்துட்டு ட்ரேட் கிடைச்சா போதும். ஓகேவா. 10 ட்ரேட்ஸ் 10 டே உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடும். ஓகேவா. இது மாசத்துல எல்லா ட்ரேட் இருக்குன்னு அவசியம் இல்லை. 10 ட்ரேடு, 10 ட்ரேட்லையும் ஒரு ட்ரேடுக்கு 100 பிப்ஸ் டார்கெட் வைக்கிறோம். அந்த டார்கெட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அச்சீவ் பண்றோம். 1 மந்த்துக்கு நம்மளோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 0.01 லாட் சைஸ் வைக்கிறவங்களுக்கு நம்ம $100, 0.02 லாட் சைஸ் வச்சிங்கன்னா $200. இது வந்துட்டு மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்து வரும். ஓகேவா. ஸோ நீங்க இப்போ $30 இருந்துச்சு அப்படின்னாலே பேசிக்கா நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். நீங்க வேற எந்த ட்ரேடும் எடுக்க தேவையில்லை. நான் கொடுக்குற சிக்னல் குரூப்ல கொடுக்குற ட்ரேட்ஸ் மட்டும் நீங்க எடுத்தாலே போதும். வேற எந்த ட்ரேடுமே நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதே மாதிரி நான் சிக்னல் குரூப்ல ட்ரேட் போடுறப்ப நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அப்படின்னா, நான் ஒரு குறிப்பிட்ட லெவல் போயிருச்சு 100 பிப்ஸ்க்கு மேல போயிருச்சு அப்படின்னா, இப்போ நார்மலா எந்த ட்ரேடா இருந்தாலும் 100 பிப்ஸ் போயிடும். அதுக்கு மேலதான் போகும். சில ட்ரேட்ஸ்க்கு நான் 200 300 டார்கெட் கொடுத்துருப்பேன். பட் 250ல போயிட்டு ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ட்ரி பி எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அதாவது என்ட்ரி எஸ்எல்க்கு சேஞ்ச் பண்ணுங்க அல்லது க்ளோஸ் பண்ணிருங்க அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு 250 அந்த டார்கெட் போதும் அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை நான் இன்னும் ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் தூக்கி என்ட்ரியில போட்டு நீங்க வெயிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது நிறைய ட்ரேட்ஸ்ல வந்துட்டு நான் சிக்னல் குரூப்ல கொடுக்குறது. ஓகேவா. ஸோ இப்போ என்னோட டார்கெட் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா. 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது 0.01 வச்சு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை இப்போ ஸ்டெப் அப் பண்றதுக்காக நம்மளோட ட்ரேடிங் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க, நம்மளோட கிளாஸ்ல இருக்கிறவங்க நம்ம கூட வச்சு நான் இப்போ என்ன விஷயம் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் இப்போ எடுத்திருக்கோம். ஓகேவா. ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்ல சேலஞ்ச் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இந்த வீக்ல இருந்தா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானும் அக்கௌண்ட் எடுத்திருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் அக்கௌண்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா. இவங்களுக்கு நான் என்ன சேலஞ்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு நாங்கள் $6K அக்கௌண்ட் 6K அக்கௌண்ட் எடுத்திருக்கோம். அதாவது $6,000 அக்கௌண்ட். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா $480 நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு $480 பாஸ் பண்ணணும். செகண்ட் எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் $320. ஸோ இந்த பாஸ் பண்றதுக்கான ட்ரேட்ஸை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 480 அப்படிங்கிறத நீங்க 5 டேஸ். ஓகேவா. ஸோ 5 டேஸ் ஒரு ட்ரேடுக்கு வந்துட்டு 100 பிப்ஸ் தான் டார்கெட். ஒரு ட்ரேடுக்கு 100 பிப்ஸ் தான் டார்கெட். லாட் சைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 0.1 அப்படிங்கிறது லாட் சைஸ் கொடுத்துருக்கேன். டார்கெட் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடுக்கு 100 பிப்ஸ் டார்கெட். 5 டேஸ் தான் மொத்தமே ட்ரேடு. ஓகேவா. நீங்க 1 மந்த் எடுத்தாலும் சரி, 1 வீக்ல முடிச்சாலும் சரி, 2 வீக்ஸ்ல முடிச்சாலும் சரி, ஒரு மந்த்ல உங்களுக்கு எவ்வளவுதான் ட்ரேட் தேவை? 5 ட்ரேட் தான் தேவை. 5 ட்ரேட்ல நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஒரு ட்ரேடுக்கு 100 பிப்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துருங்க. ஸோ இந்த ட்ரேடையும் நானே கொடுப்பேன் என் சிக்னல். ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது எக்ஸாமுக்கும் சேம் இதே போல 320 சொல்றப்ப நமக்கு 4 டேஸ் தான் டார்கெட். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மெத்தட் யூஸ் பண்ணி 1 டேக்கு 100 பிப்ஸ் வச்சுட்டு நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு $1,000 நீங்க கேப்சர் பண்றீங்க, சாரி ஒரு 1000 பிப்ஸ் கேப்சர் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க 0.1 லாட் சைஸ் வச்சு நீங்க இந்த சேலஞ்ச் அக்கௌண்ட்ல எடுக்கிறப்ப நீங்க 10 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல $10,000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும். ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மந்த்லி வந்துட்டு சாரி இப்போ 10 ட்ரேட்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1000 பிப்ஸ்க்கு வந்துட்டு $1,000. ஓகேவா.
ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு $100 ப்ராஃபிட் பண்றீங்க. 10 ட்ரேட் எடுத்தா போதும் உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னா $1000 வந்து ப்ராஃபிட் இருக்கும். வெறும் 10 ட்ரேட்லேயே ஒரு மாசம் 10 ட்ரேட் எடுத்தா நீங்க போதும். $1000 சொல்றப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ உள்ள ரேட் படி பார்த்தீங்கன்னா 80,000 சம்திங் வரும். ஓகேவா? இதை வந்து நீங்க டார்கெட்டா வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இங்கே உட்கார வச்சு என் கூடவே சேர்ந்து நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது போல நீங்களும் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபண்டட் அக்கௌண்டே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்ற அந்த ட்ரேட்ஸ் மட்டும் போடுங்க. நான் சிக்னல் குரூப்ல கொடுப்பேன் என்னென்ன ட்ரேட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்க போடுங்க. நீங்களும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்களும் வந்துட்டு இதே டார்கெட்டா வச்சுக்கோங்க. மொத்தமே 10 ட்ரேட் தான். ரொம்ப ஓவர் ட்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அந்த 10 ட்ரேடுக்குமே எவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போடுவேன். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருப்பேன் 3 ட்ரேடுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு சொல்லிட்டு, அதே போல அந்த 10 ட்ரேடோட எஃபோர்ட்டையும் நான் தான் போடுவேன். நான் தான் சிக்னல் குரூப்ல உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க எஃபோர்ட் போட வேண்டியது இல்லை. ஸோ அதே போல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் வந்துட்டு ஒர்க் போயிட்டு இருக்கேன், என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சிக்னல் குரூப்ல நம்ம கொடுக்குற சிக்னல்ஸ் எல்லா சிக்னல்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பை லிமிட் செல் லிமிட் சிக்னல்ஸா மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? எப்போவாச்சும் ஒரு வாட்டி மட்டும்தான் மார்க்கெட் எக்ஸிகியூஷன் ட்ரேடுங்கிறத கொடுப்போம். அதுவும் நம்ம கொடுத்து கொஞ்ச நேரம் அப்புறமா தான் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எடுக்கும். பை லிமிட் செல் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து சடனா இப்போ ஒரு 100ல நின்று பையாக போகுதுன்னு சொல்லிட்டு 100ல பை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு 120ல இருக்கிறப்ப 100க்கு வந்தா பை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீங்க பை லிமிட் ஆர் செல் லிமிட் நீங்க செட் பண்ற மாதிரி தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஸோ நீங்க ஒர்க் போற பர்சனா இருந்தா கூட உங்களால இடையிடையில போன் எடுத்து மட்டும் பார்க்க முடியும். நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம், அனலைஸ் எதுவுமே பண்ண வேண்டாம். போன் எடுத்து உங்களால ட்ரேட் மட்டும் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். உங்களோட ஒர்க் அப்படிங்கிறத வச்சுட்டு எந்த ஒரு அனலைசிஸுமே இல்லாம ஜஸ்ட் நான் கொடுக்குற ட்ரேட்ஸ் மட்டும் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இப்போ போன வீக்ல வந்துட்டு லாஸ்ட் வீக் நான் வந்துட்டு $510 அப்படிங்கிறது பிக்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து ஃபுல் வீக் எடுத்துருந்துச்சு. இந்த வீக்ல தேர்ஸ்டேக்கு முன்னாடியே நம்ம $500 பிக்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து 1 மந்த்துக்கு மொத்தமாக எவ்வளோ நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ எடுத்து நான் போடுவேன். உங்களுக்கு ஒரு கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணணும், எனக்கும் நீங்க கொடுக்குற ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சிக்னல் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி சிக்னல் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் சொல்றதை படிக்கணும் அப்படின்னா கூட நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பெரிய கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும், இங்க வந்து தான் படிக்கணும் அப்படின்னா கிடையாது. இருக்கிறதுலே பேசிக் கோர்ஸா நீங்க எடுத்து கூட அந்த கோர்ஸ்லயே டவுட் கேட்டு கிளியர் பண்ணி ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நீங்க கத்துக்கலாம். ஓகேவா? நம்ம பேசிக்கா சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் வச்சிருப்போம். பேசிக் மீன்ஸ் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இனி வந்துட்டு ஒரு ஓவர் வியூ கொடுக்குறேன். என்னோட கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் எப்படி ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கௌண்ட் காட்டி நான் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எப்படி பண்றாங்க, இங்க இருக்கிறவங்க எப்படி ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்றாங்க, என் கூடவே சேர்ந்து எப்படி பண்ணிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி இந்த டார்கெட்ஸை எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எவ்வளவு அமௌண்ட் இருந்தாச்சுன்னா எவ்வளவு எடுக்கலாம், 1 லட்சம் வேணும், 2 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும்ட்டு எதுவுமே தேவை கிடையாது. உண்மையாவே ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல கரெக்டான ஒரு பேமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த 6K எடுக்கிறதுக்கான அமௌண்ட் உங்ககிட்ட இருந்தாலே போதுமானது. ஸோ என்ன பொறுத்தவரை நான் இப்போ ஃபண்டட் நெக்ஸ்ட்ல எடுத்திருக்கேன். ஏன் நான் ஃபண்டட் நெக்ஸ்ட்ல எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு வர்ற ஒரு பிரதர் வந்துட்டு அதுல எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க பே அவுட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் 21 டேஸ் ஆகும் பே அவுட் வரதுக்கு. அப்புறமா 51 டேஸ் வரைக்கும் அவங்க பே அவுட் எடுத்துட்டு தான் இருக்காங்க, நீட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட்ல அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு உள்ளாடி நான் வந்துட்டு பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னா அதுக்குள்ள ஃபைனும் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் இன்னும் அதை எடுக்கல. இப்போதான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இன்னும் அதை எடுக்கல. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணி நான் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு நான் எடுக்கிறப்ப அதையும் ஒரு வீடியோ போடுவேன். இப்போ என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் வேணா நார்மல் அக்கௌண்ட்லேயே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஜஸ்ட் $30 இருந்தால் கூட உங்களால் 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்ணி உங்களால் ட்ரேட்ஸ் பண்ண முடியும். ஓகே, வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஓரளவு உள்ள எல்லா விஷயங்களும் கிளியரா தெளிவுபடுத்திடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஓப்பனா யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? எந்த ஒரு கிளாஸ்லயுமே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஓப்பனா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ப்ரோ என்ன பொறுத்தளவு நான் என்னோட கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன், எவ்வளவு சிம்பிளா பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதே போல உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம், என்ன வேணா தெரிஞ்சுக்கலாம். பட் வந்துட்டு ஒரு யூடியூப்லயோ இந்த விஷயத்தையே நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரிவீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. சில விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நல்லதாவே தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோ. நம்ம சிக்னல் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா. உங்களுக்கு எந்தெந்த பேட்ச்ல எப்படி கண்டினியூ பண்ணணும் சொல்றா கண்டினியூ பண்ணி கொடுப்பேன். இல்லை எனக்கு சிக்னல் குரூப் மட்டும் போதும், நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு அதை எப்படி பிளேஸ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சா போதும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? பை பை.